ஆக்சுவலா அஜினோமோட்டோ நிறைய பேர் கெடுதல்னு சொல்லுவாங்க. இது எங்க இருந்து உண்மையா கண்டுபிடிச்சாங்கன்னா, இது கெடுதலா இல்ல நல்லதான்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். 1908ல ஜப்பானை சேர்ந்த கிக்குனோ இக்கேடா அப்படிங்கிற ஒருத்தர் கடல் பாசி குழம்புல இருந்து இந்த ஒரு டேஸ்ட் உணர்ந்திருக்காரு. கடற்பாசிகளை வச்சு ஜப்பான்ல ஒரு குழம்பு செய்வாங்களாம். அந்த குழம்புல இந்த ஒரு டேஸ்ட்டை உணர்ந்திருக்காரு. இது ஒரு தனித்துவமான டேஸ்டா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து பல ரிசர்ச் பண்ணி பல மாடிஃபிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதை வந்து மோனோசோடியம் குளுட்டமேட் அப்படிங்கிற ஒரு உப்பை தயாரிச்சிருக்காங்க. அந்த உப்பு தான் இன்னைக்கு நம்ம சாப்பிட்டு இருக்கக்கூடிய அஜினோமோட்டோ. அஜினோமோட்டோவுடைய ஒரிஜினல் மீனிங் என்ன அப்படின்னா எசன்ஸ் ஆஃப் டேஸ்ட். ஆக்சுவலா நம்ம எப்படி டாட்டாவுடைய சால்ட்டை டாடா சால்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி வந்து மோனோசோடியம் குளுட்டமேட் அப்படிங்கிற இந்த ஒரு உப்பை எம்எஸ்ஜி அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லாம அதை கண்டுபிடிச்ச அந்த கம்பெனியோட நேமையே சொல்லி உலகம் முழுக்க கூப்பிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான்ல பஞ்சாப் மாகாணத்துல அஜினோமோட்டோவை அபிஷியலாவே பேன் பண்ணிருக்காங்க. சரிப்பா, அஜினோமோட்டோ சாப்பிட்டா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அந்த மாதிரி வந்து சிலர் சொல்றாங்க அப்படின்னா, FDA ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி வந்து சயின்டிபிக்கலா எதுவுமே ப்ரூவ் பண்ணப்படல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு மட்டும் தான் நம்ம பயன்படுத்திக்கணும். எப்படி சாப்பாட்டுல உப்பை வந்து அதிகமா போட்டா நம்மளால சாப்பிட முடியாதோ அதே மாதிரி இதே அதிகமா போட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் சாப்பிடறதுக்கு நம்ம இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இன்டைரக்டா வந்து சொல்லியிருக்கிறாங்க.